ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் நேஷனல் டெக்னாலஜி டே எனப்படுகிற தேசிய தொழில்நுட்ப தினத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் விமானத்துறையினுடைய வளர்ச்சி அபரிமிதமானது. இப்போ ஏன் இதை நோக்கிய பயணம் அப்படின்னா, எப்பவுமே இராணுவத்திலலாம் சொல்லுவாங்க, ஹைட் கிவ்ஸ் அட்வான்டேஜ், உயரம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும்னு போரில் சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா காவல் கோபுரங்கள்லாம் ரொம்ப உயரத்தில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் நிறைய கோட்டைகள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, கோட்டைகள்லாம் மலை உச்சியில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா மலை உச்சியில் இருக்கும்போது அவங்க எதிரிகளுடைய நடமாட்டத்தை பார்க்கலாம். அவங்க ஏதாவது ஒரு கல்லை எடுத்து வீசும்போது புவியீர்ப்பு விசை அதை நேரடியாக கொண்டு சென்று கீழே செல்லும். கீழே இருந்து இருப்பவர்கள் மேலே இருப்பவர்களை தாக்குவது சிரமம். அதனால தான் உயரம் எப்பவுமே ஒரு அனுகூலமானது போர்லலாம். அப்போ என்ன நடந்ததுன்னா, முந்தைய காலகட்டத்தில் போரில் பெரிய ராட்சச காற்றாடிகளில் மனிதர்கள் பறந்து போரில் ஈடுபட முடியுமா என்ற முயற்சிகள் நடந்தது. பெரிய பலூனில் பறந்து கொண்டே போரிட முடியுமா என்கிற முயற்சிகள் மனித குலத்தில் நடந்தது. இதனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக ரைட் சகோதரர்கள் விமானத்தை உருவாக்கிய பொழுது, அமெரிக்காவில் அவர்கள் விமானத்தை உருவாக்கிய பொழுது அது பயணிகள் விமானமாக பயன்படுத்தப்படவில்லை. அது உடனடியாக அமெரிக்க விமானப்படையில் போர் விமானமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆக மேலே பறக்கிற, உயரத்தில் மனிதர்களை கொண்டு செல்கிற, உயரத்திலிருந்து கண்காணிக்கிற எல்லா தொழில்நுட்பங்களுக்குமான தேவை மிக மிக பெரிது. அதனால்தான் விமான தொழில்நுட்பம் உயரத்திலிருந்து கண்காணிக்கிறோம். அதை விட உயரமா செயற்கைக்கோள் மூலம் விண்வெளியிலிருந்து கண்காணிக்கிறோம். இதனாலதான் இந்த ஏரோநாட்டிக்ஸ், ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் என்கிற பதங்கள் இப்போது பொதுவெளியில் மிக பிரபலமாக அறியப்படுகின்றன. இப்படி உயரத்தை மனிதன் தொட, உயரத்திலிருந்து பிற நாடுகளை பார்க்க, உயரத்திலிருந்து நம் நாட்டை பாதுகாத்து கொள்ள விமானம் பயன்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்த விமானத்துறைக்குள்ள நுழைந்தது. இந்தியாவினுடைய முதல் இந்தியா உருவாக்கிய விமானம்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த விமானம் தான். HT-2 இந்துஸ்தான் ட்ரெய்னர் 2 என்கிற இந்த விமானம் தான் இந்தியா முதலில் உருவாக்கிய விமானம். 1947ஆம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்றோம். 1951ஆம் ஆண்டு இந்த விமானம் உருவாக்கப்பட்டது. நாம் சுதந்திரம் பெற்று 4 ஆண்டுகளில் சொந்தமாக நாம் விமானத்தை உருவாக்கினோம். இது ஒரு வேகம் குறைந்த ஒரு விமானம். இதை தாண்டி இந்தியா தயாரித்த முதல் போர் விமானம் அப்படின்னா HF-24 என்கிற இந்துஸ்தான் ஃபைட்டர் 24 என்கிற விமானம் தான். அதற்கு மாரூட் என்று பெயரம் இட்டிருக்கிறார்கள். அது இந்தியா முதலாக தயாரித்த போர் விமானம். சுதந்திரம் பெற்ற இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 4 ஆண்டுகளில் முதலாக விமானம் செய்தது. பிறகு இந்தியா எப்போ முதல்ல போர் விமானம் செஞ்சது அப்படின்னா 1961ஆம் ஆண்டு இந்தியா முதலாக போர் விமானம் செஞ்சது. அந்த விமானத்தினுடைய பெயர் HF-24 இந்துஸ்தான் ஃபைட்டர் 24. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இதுதான் அந்த HF-24 விமானம். இதற்கு மாரூட் என்று நாம் பெயரிட்டு இதை பயன்படுத்தி வந்தோம். இதை தொடர்ந்து இந்தியா ஆராய்ச்சியில் இறங்கி அடுத்த கட்டமாக 2001ஆம் ஆண்டு லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட், லகு ரக போர் விமானம், தேஜஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த 4ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கினோம். தொடர்ந்து அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. போர் விமானத்துறையை தாண்டி பயணிகள் விமானத்திலும் இந்தியா அதனுடைய முயற்சியை செய்து வந்திருக்கிறது. நம்ம ஹன்சா என்கிற 2 பேர் பறக்கக்கூடிய அந்த விமானி பயிற்சி விமானம், இந்த பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா விமானிகள்லாம், அவர்களுக்காக ஹன்சா என்ற ஒரு விமானத்தை நாம் உருவாக்கினோம். பிறகு இப்போது இந்தியா தொடர்ந்து சாரஸ் என்கிற விமானத்தை, பயணிகள் விமானத்தை தொடர்ந்து தயாரித்து வருகிறது. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிறிய அளவில் துவங்கிய இந்தியாவினுடைய விமான ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு முயற்சிகள் இப்படி படிப்படியாக வளர்ந்து இன்று பல துறைகளில் ஒரு போர் விமானம் என்றால் அந்த போர் விமானம் சார்ந்த பல தொழில்நுட்பங்களிலும் நாம் நம்முடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் இந்தியாவினுடைய விமானத்துறை படிப்படியாக வளர்ந்திருக்கிறது. இப்போ ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் படித்தால் மட்டும்தான் விமானத்துறையில் இல்லை விண்வெளித்துறையில் கால் வைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறது நிறைய பேர் அந்த கேள்விகள் உண்டு. இல்லை,
இப்போ வந்து விமானம் தொடர்பான நுட்பமான அந்த வடிவமைப்பு பற்றிய படிப்பு தான் ஏரோநாட்டிக்ஸ். விண்வெளி தொடர்பான அந்த வடிவமைப்புகள் பற்றிய படிப்பு தான் ஏரோஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விமானத்தை உருவாக்குவதற்கு பல துறைகளை சார்ந்த நிபுணர்களுடைய பங்களிப்பு தேவைப்படுகிறது. இப்போ வந்து இதை நம்ம உற்பத்தி செய்யணும் இல்லையா, நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் என்கிற உற்பத்தி பொறியாளர்கள், எந்திர பொறியாளர்களுடைய பங்கு தேவைப்படுகிறது. ஆக இப்போ பிஇ பிடெக்ல நீங்க மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்தாலும் நீங்க வந்து விமானத்துறையில நுழையலாம். இப்போ வந்து உலோகவியல், மெட்டலர்ஜி படிப்பாங்க. இதுல பல உலோகங்களை நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு நிறைய கோட்டிங், மேற்பூச்செல்லாம் இருக்கு. இதெல்லாம் உலோகவியல். இப்படி பல துறை சார்ந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு விமானம் பறக்கிறது என்றால் அது வந்து தொலைத்தொடர்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் படித்தவர்களும் இதில் பங்காற்றும். இப்படி பொறியியல் துறையில் பல துறையை சார்ந்தவர்களும் விமானத்துறையில் நீங்கள் சார்ந்து பணியாற்றலாம். இப்போ எம்எஸ்சி படித்தவர்களில் சேர முடியுமா என்றால் ஆமா, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தவர்கள், இந்த சில இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பான படிப்புகளை படித்தவர்கள், நீங்கள் சில ப்ரோக்ராமிங் எல்லாம் செய்யலாம். இதை போன்ற படித்தவர்களும் இந்த துறையில் சேரலாம். இப்போ பொறியியல் பட்டதாரிகள், எம்எஸ்சி படித்தவர்கள் இந்த துறையில் ஆராய்ச்சி துறையில் வரலாம் விமானத்துறை சார்பாக. பொறியியல் படித்தவர்கள் இதற்கான உற்பத்தி, பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் போன்ற துறைகளில் அவர்கள் வரலாம். இதை தாண்டி இப்போ வந்து வெறும் இன்ஜினியரிங் படித்தவர்கள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இப்போ இன்ஜினியரிங் பட்டதாரிகளை தாண்டி டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்களாக வரலாம். ஐடிஐ, பல துறைகளில் ஐடிஐ படித்தவர்களுக்கான வாய்ப்புகளும் விமான உற்பத்தி துறையிலும் விமானத்தினுடைய பராமரிப்பு என்கிற மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர்ஹால் உள்ளிட்ட இந்த துறைகளில் அவர்களுக்கு இருக்கிறது. பிறகு என்ஜினியரிங் துறையை தாண்டி பார்த்தோம் என்றால் இப்போ இந்த விமானிகளுடைய உடை, இந்த பேராசூட் மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த துணி, இதையெல்லாம் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் என்று சொல்லுவோம். தொழில்நுட்ப துணி, இது தொடர்பான துறைகள். இப்போ விமானத்தில் பெயிண்ட்லாம் அடிக்கிறோம், அந்த பெயிண்ட் தொடர்பான படிப்பு படித்தவர்கள் என்று பல தரப்பட்ட தொழில்நுட்பங்கள் இதில் இணைந்திருக்கின்றன. இந்த தொழில்நுட்ப துறையில் எல்லாம் பட்டம் பெற்றவர்களோ, அது தொடர்பான தகுதி பெற்றவர்களோ இதில் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ விமானிகளுக்கான பயிற்சி, அவர்களுக்கான சோதனைகளை செய்வதற்கு மருத்துவர்களுக்கும் ஏரோஸ்பேஸ் மெடிசின் என்றே ஒரு துறை இருக்கிறது. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த துறையில் நுழையலாம். விமானத்துறைக்கும் பெங்களூருக்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. இப்போ பெங்களூருவை விமான தலைநகரம்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறைய ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு தொடர்பான பல முன்னெடுப்புகள் இங்கே இருக்கின்றன. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்தியா முதலாக உருவாக்கிய விமானம் 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த விமானம் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் விமானவியல் நிறுவனத்தில் தான் உருவாக்கப்பட்டது. 1961இல் நாம் உருவாக்கிய இந்தியாவின் முதல் போர் விமானமான மாருத், இந்த விமானம் பெங்களூருவில் தான் உருவாக்கப்பட்டு பறக்க வைக்கப்பட்டது. பிறகு நாம் தொடர்ந்து உருவாக்கிய எல்சிஏ விமானமும் பெங்களூரில் தான் 2001ஆம் ஆண்டு வெற்றிகரமாக பறக்க செய்யப்பட்டது. நம் பயணிகள் விமானம் சார்ந்து ஹன்சா விமானம் பெங்களூருவில் தான் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய விமானவியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து பல விமானவியல் முயற்சிகள் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகின்றன. இங்க பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய விமானவியல் தொடர்பான ஆய்வகங்கள் பெங்களூரில் இருக்கின்றன. பிறகு சிஎஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மன்றம், அதனுடைய என்ஏஎல் என்கிற நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரி, தேசிய விமானவியல் ஆய்வுக்கூடம் இங்கே இருக்கிறது. அவர்கள் பயணிகள் விமானம் சார்ந்த ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள். இப்படி ஆராய்ச்சி பணிகளை தாண்டி விமானத்தை உற்பத்தி செய்வதற்கு இந்துஸ்தான் விமானவியல் நிறுவனத்தினுடைய பல தொழிற்கூடங்கள் இங்கு இருக்கின்றன. உற்பத்தி செய்த விமானத்தை சோதிப்பதற்கு இங்கே வந்து சோதனை கூடங்களும் இங்கு இருக்கின்றன. பிறகு பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் செய்வதற்கான தொழிற்சாலைகளும் இங்கு இருக்கின்றன. ஐஏஎஸ்சி உள்ளிட்ட விமான துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த கல்லூரிகளும் இங்கு இருக்கின்றன. ஆக இப்படி பார்க்கும்போது பெங்களூருக்கும் விமானத்திற்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. உண்மையிலேயே இது ஒரு இந்திய விமானத்துறையினுடைய தலைநகரமாக நமது பெங்களூரு திகழ்ந்து வருகிறது. இப்போ வந்து இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சில குறிப்பிட்ட கனவுகள் இருக்கும். நிறைய குழந்தைகள் வந்து விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, காவல்துறை அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த கனவு வரிசையில் ஒரு முக்கியமான ஆசை வந்து பைலட் ஆகணும், விமானி ஆகணும்னு குழந்தைகள் எல்லாருக்கும் ஆசை. நம்மளும் அந்த கனவை கடந்து தான் வந்திருப்போம். இப்போ விமானி ஆக வேண்டும் என்றால் என்ன படிக்க வேண்டும் அப்படின்னா +2 12ஆம் வகுப்பு பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் படித்தவர்கள்
விமானி தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். இதை 2 விதமாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ வந்து போர் விமானியாவது எப்படி, விமானியாவது எப்படின்ற தனியாக சொல்லிடுறேன். இப்போ பயணிகள் விமானியாவது எப்படி அப்படின்னா, இப்போ 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் படித்தவர்கள் நீங்கள் டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அப்போ வந்து பொது விமான இயக்குநரகம் அப்படின்னு அவங்க வந்து இதற்கான தேர்வுகளை நடத்துகிறார்கள். ஒரு 5 பேப்பர் டிஜிசிஏவோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த 5 சப்ஜெக்டோட சிலபஸ் இருக்குது. அந்த 5 பேப்பர் நம்ம வந்து தியரி பேப்பர் கிளியர் பண்ணோம். அதற்கான பயிற்சி கூடங்களும் இருக்கிறது. அங்கே அந்த பயிற்சி கல்லூரிகளில் சேர்ந்து அந்த 5 பேப்பரை கிளியர் பண்ணலாம். அது முடித்த பிறகு ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் என்கிற மாணவ விமானி உரிமம் அதை வாங்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து 200 மணி நேரம் நம்ம வந்து விமானத்தை ஓட்டி பழக வேண்டும். இந்த 200 மணி நேரத்தில் 100 மணி நேரம் தனியாக விமானத்தை நம்ம ஓட்டணும். இப்படி இந்த 200 மணி நேரம் ஓட்டிய பிறகு தேர்வு வைப்பார்கள். அந்த தேர்வில் நாம் தேர்ச்சி பெற்ற பிறகு சிபிஎல் என்கிற கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து இந்தியாவில் விமானி ஆவதற்கான வழிமுறை. இந்த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுத்தவர்கள் ரேடியோ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்கிற ஒரு பயிற்சியையும் ஒரு தேர்வையும் எழுதி நீங்கள் அந்த சான்றிதழையும் பெற வேண்டும். பிறகு இப்போ வந்து நீங்கள் வந்து சிபிஎல் பைலட் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ போயிங் விமானம் ஓட்டுறோமா, ஏர்பஸ் விமானம் ஓட்டுறோமா, அந்த விமானத்தினுடைய வகையை சார்ந்து ஏர்கிராஃப்ட் டைப் ரேட்டிங் என்ற ஒரு அத்தாட்சியையும் பெற்றுக்கொள்வார்கள் விமானிகள். இப்படி தான் இந்தியாவில் நீங்கள் வந்து விமானி ஆகலாம். இப்போ விமானி ஆவதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வி. இந்தியாவில் இன்றைய தேதியில் அரசு பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து படித்தாலே ஏறக்குறைய 55 to 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். உங்களுக்கு வந்து வங்கி கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த அரசு கல்லூரியில் இதற்கான நுழைவுத் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் அந்த அத்தாட்சியை காட்டினாலேயே வங்கியில் இதற்கான நீங்கள் கடனுதவியை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து பயணிகள் விமானி ஆவதற்கான வழிகள். நான் 1 பைசா கூட செலவு பண்ணாமல் விமானி ஆகணும், ஆனால் எனக்கு விமானி ஆகணும் வசதி இல்லை, இந்தியாவில் வழி இருக்கானா? இருக்கு. என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இராணுவத்தில், இந்தியாவுடைய கடற்படையில் கூட விமானிகள் உடைய தேவை இருக்கிறது. இதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை மாணவர்களை தேர்வு செய்து இலவசமாக பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ அந்த மாதிரி பயிற்சியில் சேரணும்னு நீங்கள் என்ன பரீட்சை எழுதணும் அப்படின்னு கேள்வி இருக்கலாம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு பயிற்சி பள்ளி, அந்த தேர்வை நீங்கள் எழுதணும். யார் எழுதலாம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அப்படி படித்த மாணவர்கள் இந்த என்டிஏ தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு எஸ்எஸ்பி என்கிற சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு என்கிற ஒரு தேர்வும் உடனடியாக நடத்தப்படும். அதிலும் தேர்ச்சி பெற்ற பிறகு சிபிஎஸ்எஸ் என்கிற கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் சிஸ்டம் என்கிற இன்னொரு தேர்வும் நடத்தப்படும். அதிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்திய விமானப்படையில் விமானி ஆவதற்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான முழு பயிற்சியும் வழங்கப்படும். இப்போ முன்னாடி எல்லாம் வந்து இந்த என்டிஏ தேர்வை வந்து மாணவிகள் எழுதவே முடியாது. 2022 என்ன நடந்தது என்றால், மாணவிகளும் என்டிஏ தேர்வை எழுதலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு இப்போ நிறைய மாணவிகள் சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா? 121 மாணவிகள் கடந்த 2022 24 வரை என்டிஏ தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்பொழுது பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிறைய மாணவிகள், தமிழக மாணவிகளுக்கெல்லாம் கூட நாமளும் விஞ்ஞானி ஆகணும், தேசப்பணி ஆற்றணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் என்டிஏ தேர்வு எழுதலாம். ஒரு சோகமான தகவல் என்ன தெரியுமா? அந்த 121 பேர் இந்தியா முழுவதும் மாணவிகள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தமிழ் மாணவி கூட இல்லை. ஆக தமிழக மாணவிகள் இதை ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு என்டிஏ தேர்வுக்கு நீங்கள் தயார் செய்து நீங்கள் உள்ளே சென்றால் நீங்கள் இராணுவ விமானத்தை, இராணுவ ஹெலிகாப்டரை, இராணுவ சரக்கு விமானத்தை இயக்குகிற ஒரு விமானியாக தேசம் காக்கும் நேசப்பணியில் உங்களால் களமாட முடியும். இது வளர்ந்து வருகிற துறை. இப்போ நம்ம ட்ரோன் என்று சொல்லப்படக்கூடிய ஆளில்லா விமானங்கள் இந்தியாவுடைய பல துறைகளில் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அது பாதுகாப்பு துறையில் அதனுடைய முக்கியத்துவம் எல்லாரும் தெரிந்தது.
நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான இது துறைகளில், பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் என்கிற வேளாண்மை துறையில் வந்து ட்ரோனினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. பிறகு எங்கெங்கே ஆபத்தான மனிதர்களுக்கு ஆபத்தான வேலை இருக்கிற இடத்தில் கண்காணிப்பு பணிகளை செய்வதற்கெல்லாம் ட்ரோன் என்கிற ஆளில்லா விமானத்தை பயன்படுத்துகிறோம். பிறகு பல இடங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் கல்யாண மண்டபத்தில் ட்ரோன் ஃபோட்டோகிராஃபியை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆளில்லா விமானத்தில் கேமராவை பொருத்தி அதை படம் எடுப்பது என்று பல துறைகளில் ட்ரோன் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது. இப்போ இந்த ட்ரோன் விமானியாவது எப்படி அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைலட்டுக்கான தேர்வுகளை டிஜிசிஏ நிறுவனம் நடத்துதுன்னு சொன்னேன். இந்த ட்ரோன் பைலட்டுக்கான தேர்வுகளையும் டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்கிற இந்த துறை தான் நடத்துகிறது. அதற்கான பல பயிற்சி பள்ளிகள் இருக்கின்றன. தமிழகத்தில் பல நகரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பள்ளிகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து டிஜிசிஏவோட இணைய பக்கத்தில் போயிட்டு எந்தெந்த பயிற்சி பள்ளிகள்லாம் டிஜிசிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பள்ளிகள் பார்த்துட்டு நீங்கள் அதில் நுழையலாம். என்ன தகுதி அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. பிறகு இதுக்கு ஒரு 5 நாள் பயிற்சி நீங்கள் செய்யணும். அது வந்து அந்த பயிற்சி பள்ளி அதற்கான பயிற்சிகளை வழங்கும். ஒரு தியரி பரீட்சையும் இருக்குது. அதுக்கப்புறம் விமானத்தை, ஆளில்லா விமானத்தை இயக்கி பார்க்கிற பயிற்சியும் உங்களுக்கு உண்டு. அது முடிந்த பிறகு ஒரு தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் ட்ரோன் விமானியாக உங்களுடைய பணியை சேரலாம். இதில் எல்லோரும் இப்போ வந்து இது ஒரு முழு நேர தொழில் மட்டுமல்ல. இப்போது நீங்கள் ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு கல்லூரி மாணவியாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை இல்லத்தரசிகளாக இருக்கலாம். நீங்கள் ஒரு 5 நாள் நீங்கள் வந்து அந்த பயிற்சியில் பங்கேற்க முடிந்தால் நீங்களும் ட்ரோன் விமானி ஆகலாம். உங்களுடைய ஓய்வு நேரத்தில் அது ஒரு பொழுதுபோக்காக, அதை ஒரு தொழிலாகவும் நீங்கள் அதை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இப்போ வந்து படித்தால் மட்டும் போதாது, வேலை வேண்டும். இப்போ வந்து விமானத்துறையில் எனக்கு ஆசை இருக்குது, நான் விமானத்துறை சார்ந்த படிப்பில் நான் சேர போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெற்றோருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய கேள்வி நியாயமானது. இந்தியாவில் பல வகைகளில் விமானத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஆராய்ச்சி, இப்போ விமானத்துறையை நான் வந்து இப்போ 4 விதமாக பிரிச்சுக்கிறேன். இப்போ விமானத்துறைய ஆராய்ச்சி வடிவமைப்பு ஒன்று, அதுக்கப்புறமா வந்து விமானத்துறை உற்பத்தி மேனுஃபேக்சரிங், பிறகு விமானத்துறை பராமரிப்பு மெயின்டெனன்ஸ், இப்படி 3. இது இல்லாமல் வந்து சிவில் விமானத்துறையிலையும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விமானத்தினுடைய ஆராய்ச்சி துறையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்டிஓ போன்ற நிறுவனங்கள், என்ஏஎல் போன்ற நிறுவனங்கள், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எனப்படுகிற HAL நிறுவனத்தினுடைய பல வடிவமைப்பு நிறுவனங்களும் நீங்கள் சேரலாம். பிறகு இது தவிர உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்துஸ்தான் விமானவியல் நிறுவனம் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தொடர்பான உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறது. அதில் நீங்கள் இறங்கலாம். இதை தாண்டி தனியார் நிறுவனங்களும், நிறைய தனியார் நிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் விமானத்துறை சார்ந்த தயாரிப்புகளில் உற்பத்தியில் இறங்கி இருக்கிறார்கள். அதிலும் இளைஞர்கள், யுவதிகள் நீங்கள் அதில் வாய்ப்புகளை பெறலாம். பிறகு பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் என்று சொல்லப்படக்கூடிய விமான பராமரிப்பு, ஹெலிகாப்டர் பராமரிப்பு துறை சார்ந்த பல துறைகளில், பல நிறுவனங்களில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் அதில் பங்கேற்கலாம். இதை தாண்டி இங்கே படித்தால் வெளிநாடுகளிலும் அயல் நாடுகளிலும் உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் மெயின்டெனன்ஸ் என்கிற பராமரிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் என்கிற துளிர் நிறுவனங்கள். இப்போ இந்தியாவில் வந்து நிறைய துளிர் நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய இளைஞர்கள், யுவதிகள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு தாங்களே சொந்தமாக நிறுவனங்களை துவங்குகிறார்கள். ஒரு மொத்த விமானத்தை இல்லை ஹெலிகாப்டர் தான் நீங்கள் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பத்தை மிகச்சிறப்பாக புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கி அதை நீங்கள் சந்தைப்படுத்தலாம். இப்படி புதிய தொழில்நுட்பங்களை, இப்படி விமானத்துறை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை துளிர் நிறுவனமாக உருவாக்கி இளைஞர்கள், யுவதிகள் நீங்கள் வேலை வாய்ப்புகளை பிறருக்கு நீங்கள் உருவாக்கி நீங்களும் இந்த துறையில் சாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள் இருக்கிறது. அந்த 28 மாநிலங்களில் 2 மாநிலங்களுக்கு தான் ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன திட்டம் அப்படின்னா, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி காரிடார், பாதுகாப்பு தொழில்துறை தடம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 2 மாநிலங்களில்
இந்த இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி என்னன்னா இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனங்களுக்கென்று பூங்காக்கள் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களுக்கென்று சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த நிறுவனங்கள் இப்படி ஆராய்ச்சி, உற்பத்தி, பராமரிப்பு, பயிற்சி என்று பல தளங்களில் இவர்கள் இதில் இயங்குவார்கள். இப்படிப்பட்ட வாய்ப்பு இந்தியாவில் 2 மாநிலம் சொன்னேன். ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொரு மாநிலம் எது தெரியுமா? நம்முடைய தமிழகம் தான். தமிழகத்தில் 5 நகரங்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை, கோயம்புத்தூர், சேலம், ஹொசூர், திருச்சி ஆக இந்த 5 நகரங்களில் இதற்கான தொழிற்சாலைகள் வர இருக்கின்றன. தமிழக அரசினுடைய டிட்கோ நிறுவனம் இதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு வருகிறது. இன்றைய தேதியில் ஏறக்குறைய 4700 கோடி ரூபாய் ஏற்கனவே இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 79 நிறுவனங்கள் இந்த திட்டத்தில், இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி காரிடார் என்கிற பாதுகாப்பு தொழில்துறை தடத்தில் இணைய இருக்கின்றன. இன்னும் பல ஆண்டுகளில் இது வேகம் கூடி இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துவங்கி நமது தமிழக இளைஞர்கள், யுவதிகளுக்கான மிகப்பெரிய அரிய வாய்ப்பாக இது அமையும். ஆக விமானத்துறையில் வேலை வாய்ப்புக்கான பல வசதிகள், கதவுகள் திறந்திருக்கின்றன. இப்போ விமானம் இயங்குவதற்கு உங்களுக்கு ஓடுபாதை தேவை, ரன்வே தேவை, விமானம் மேலெழும்புவதற்கும் தரை இறங்குவதற்கும். அதுக்கப்புறம் விமானத்தை ஒரே இடத்துல நிலையாக நிற்க வைக்கிறது மிக சிரமம். சில விமானங்களில் மட்டும்தான் அந்த வசதி இருக்குது, ஒரே இடத்துல நிலையாக வானத்தில் நிற்க வைக்கிறது வசதி. பட் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைந்தது ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரில் தமிழில் என்ன சொல்லலாம்னு கேட்கலாம். நீங்கள் திருகூர்தின்னு சொல்லலாம், உலங்கூர்தின்னு சொல்லலாம், இல்லை சுழல் ரக்கை விமானம் சொல்லலாம். இப்படி ஹெலிகாப்டர் என்னென்னா ஒரு இடத்துல இருந்து உடனடியாக அதால் மேலே எழும்ப முடியும், தரையிறங்க முடியும். இதற்கென்று தனியாக உங்களுக்கு ரன்வே போல வசதிகள் எல்லாம் தேவையில்லை. அதனால இப்போ பாதுகாப்பு துறையை தாண்டி மீட்பு பணிகளில், இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பொருட்களை கொண்டு செல்வது, தரையிறக்குவது என்று பல தளங்களில் நம்முடைய ஹெலிகாப்டர்களுடைய பங்கு மகத்தானது. இந்தியாவும் ஹெலிகாப்டர் துறையில் பல முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பின்னால் இருக்கிற அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் என்கிற ALH, இது நாம் இந்தியா சொந்தமாக உருவாக்கிய ஒரு ஹெலிகாப்டர். இதை போல லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் என்கிற லகு ரக போர் ஹெலிகாப்டரும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். பிரச்சந்த் என்று பெயரிடப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் பாதுகாப்பு துறையினுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. அதை தாண்டி லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் என்கிற லகு ரக பயன்பாட்டு ஹெலிகாப்டரையும் நாம் உருவாக்கி அது மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. பிறகு லைட் அப்சர்வேஷன் ஹெலிகாப்டர் என்கிற லகு ரக கண்காணிப்பு ஹெலிகாப்டரும் உருவாக்கி வருகிறோம். இதை தவிர இது தொடர்பான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ஆளில்லா விமானங்களும் நாம் நிறைய முன்னெடுப்புகளை நாம் செய்து வருகிறோம். இது ஒரு ஹெலிகாப்டர் என்பது விமானத்துறையில் ஒரு முக்கியமான பங்களிப்பை பாதுகாப்பு துறையிலும் பொதுமக்களுக்கான இடங்களிலும் இதற்கான தேவை, இதற்கான பங்களிப்பு இருக்கிறது. போர் விமானத்தில் விமானி இயங்குகிறார். அது போர் விமானம் ஏறக்குறைய 40,000 அடி உயரத்தில் பறக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிற காற்றினுடைய அடர்த்தியை விட மேலே செல்ல அடர்த்தி குறைவு. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பலூனை இங்கே ஊதுறீங்கன்னு வச்சுங்க. பலூனை ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு பலூனை ஊதி அதை ஒரு 40,000 அடி உயரத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலூன் விரிவடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே இப்போ இங்கே கிரிக்கெட் பால் அளவுக்கு ஊதும்போது இங்கே இருக்கிற ப்ரெஷர் அழுத்தம் 1 பார் அழுத்தம் இருக்கிறது. மேலே செல்ல அங்கே அழுத்தம் ஏறக்குறைய 40,000 அடி உயரத்தில் இங்கே இருக்கிற அழுத்தத்தை விட 5 மடங்கு குறைவான அழுத்தம். அதனால் என்ன பண்ணோன்னா பலூன் விரிய ஆரம்பிக்கும். கிரிக்கெட் பால் அளவுக்கு இருக்கக்கூடிய பலூன் மேலே கொண்டு செல்ல படிப்படியாக விரிந்து ஏறக்குறைய ஒரு ஃபுட்பால் அளவுக்கு விரிந்து விடும். இப்போ இங்கே நம்ம எவ்வளவு காற்றை நிரப்பினோமோ அதே அளவு காற்று தான் அங்கே இருக்குது. ஆனால் காற்று விரிவடைந்து இருக்கிறது. இப்போ விமானியோட நிலையை எடுத்துங்க. இப்போ இங்கே இந்த கிரிக்கெட் பால் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பலூன்லேருந்து அவர் சுவாசிக்கிறார்னு வச்சுங்க. ஒரே சுவாசத்தில் அதில் இருக்கக்கூடிய காற்றுலாம் அவருடைய நுரையீரலுக்கு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அவர் பயன்படுத்துவார். இப்போ அந்த உயரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபுட்பால் அளவுக்கு இருக்கக்கூடிய பலூன் விரிவடைஞ்சு இருக்கு இல்லையா, அந்த காற்றை அவர் சுவாசிக்கணும். ஒரு சுவாசம் பத்தாது, குறைஞ்ச ஏறக்குறைய ஒரு 5 தடவை சுவாசிக்கிறார்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய காற்று அவருடைய நுரையீரலுக்கு போகுது. ஆனால் கவனமாக பாருங்க, இங்கே நம்ம கிரிக்கெட் பால் அளவுக்கு இருந்த காற்றில் எவ்வளோ ஆக்சிஜன் இருந்ததோ அதே ஆக்சிஜன் தான் அங்கே ஃபுட்பால் அளவுக்கு இருக்கக்கூடிய பலூன்லேயும் இருக்குது. ஆக அதே அளவு ஆக்சிஜனை பெறுவதற்கு
அவர் 5 முறை, ஏறக்குறைய தோராயமாக நான் சொல்கிறேன், 5 முறை சுவாசத்தை செய்ய வேண்டும். 5 முறை சுவாசித்தாலும் அதே அளவு ஆக்சிஜன் தான் அவருக்கு செல்கிறது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் விமானிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாச கவசத்தை அணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் வந்து தரப்படும். எப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து போர் விமானத்தில் வைத்திருப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டே தான் விமானத்தை ஓட்டுவார்கள். இப்போ இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவுக்கு தான் நம்ம விமானத்தில் கொண்டு செல்ல முடியும். இப்போ வந்து விமானத்தினுடைய இயக்கத்தை பொறுத்து நம்ம அதுக்கு அந்த எவ்வளவு ஆக்சிஜன் கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து நாம் தருவோம். இது ஒரு சிக்கல் தான். ஏன்னா விமானம் தொடர்ந்து இயங்கும் போது ஒரு 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 இந்த ஆக்சிஜன் தீர்கிறதா, அது தொடருமா என்கிற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு புதுமையான மாற்றாக நம்முடைய டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் என்ன செய்தார்கள் என்றால், வளிமண்டல காற்றில் ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, வளிமண்டல காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையே எடுத்து பயன்படுத்தினால் என்ன என்ற ஒரு ஆராய்ச்சி. அதனால் இப்போ விமானம் பறக்கும்போது விமானத்தினுடைய என்ஜின் வேலை செய்யும். என்ஜின் காற்றை உள்ளிழுத்து விமானத்தினுடைய என்ஜினை அதை பயன்படுத்தி, அதுதான் ஜெட் என்ற ஒரு வாயுவாக வெளியே வரும்போது நியூட்டனினுடைய 3ஆம் விதிப்படி விமானம் முன்னோக்கி நகர்கிறது. அப்போ அந்த அழுத்தப்பட்ட காற்றிலிருந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் பிரித்தெடுத்து அதை தொடர்ந்து விமானிக்கு கொடுத்தால் என்ன என்கிற ஒரு புதிய சிந்தனையின் அடிப்படையில் ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டர் சிஸ்டம் என்கிற ஒரு கருவியை நமது விஞ்ஞானிகள், டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக உருவாக்கி இப்பொழுது அது சோதனை அடிப்படையில் போர் விமானங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி ஒரு புதுமையான சிந்தனையின் மூலமாக போர் விமானிகளுக்கு ஆக்சிஜன் தருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக என்ன நடந்தது என்றால், இப்போ வந்து பனி மலைகள் எல்லாம் நம்முடைய ராணுவ வீரர்கள் முகாம்களில் தங்கியிருப்பாங்க. விமானிகள் மட்டும்தான் உயரத்தில் இருக்கிறது இல்லை, ராணுவ வீரர்களும் உயரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கும் மூச்சு பிரச்சனை இருக்கு. அங்கேயும் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெடிக்கல் ஆக்சிஜன் பிளான்ட் என்கிற ஒரு கருவியை உருவாக்கினோம். அந்த கருவியின் மூலமாக ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய ஒரு வழியை செய்தோம். அது லே லடாக் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் மலைப்பகுதிகளில் அமைக்கப்பட்டு இராணுவ முகாம்களில் இருக்கக்கூடிய நமது இராணுவ வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்குமான ஆக்சிஜன் தேவையை அது நிவர்த்தி செய்து வருகிறது. தொடர்ந்து இதன் அடுத்த கட்டமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுவதும் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிகழ்ந்தது. தேசம் உச்சரிக்கும் ஒற்றை சொல்லாக ஆக்சிஜன் மாறியது. அந்த தருணத்தில் என்ன நடந்தது என்றால், இப்படி இராணுவ விஞ்ஞானிகள் நாங்கள் போர் விமானிகளுக்காக ஆக்சிஜன் தயாரிக்கிற கருவியை உருவாக்கினோம், இராணுவ வீரர்களுக்காக ஆக்சிஜன் தயாரிக்கிற கருவியை உருவாக்கினோம். அந்த கோவிட் நேரத்தில் பொதுமக்களுக்காகவும் நாங்கள் ஆக்சிஜன் தயாரிக்கிற கருவிகளை இந்திய தொழில்துறையோடு இணைந்து அந்த ஊரடங்கு காலத்தில் பல தடங்கல்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த 3 மாத காலத்தில் ஏறக்குறைய 500க்கும் அதிகமான ஆக்சிஜன் சாவடிகள் இந்தியாவின் பல பகுதிகளில் அமைக்கப்பட்டன. இப்போ ஜனநாயக நாட்டில எல்லாம் வந்து ஓட்டுச்சாவடிகள் முக்கியம்னு சொல்லுவோம். தேர்தல் முக்கியம் இல்லையா, ஓட்டுச்சாவடிகள் முக்கியம். ஆனால் கரோனா காலத்தில் O2 என்கிற ஆக்சிஜன் சாவடிகள் தான் முக்கியமாக இருந்தது. நம்முடைய இராணுவ விஞ்ஞானிகளுடைய அந்த ஆராய்ச்சியின் பலனாக பல மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் சாவடிகளின் மூலம் மக்களுக்கான ஆக்சிஜன் தேவையை நம்மால் ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய முடிந்தது. இப்படி அறிவியல் ஆராய்ச்சி படிப்படியாக வளர்ந்து அதனால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் கருவிகளாக, படைப்புகளாக உருவாகி அது கடைசியில் குடிமக்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுவது மிக ஆரோக்கியமான போக்கு. இதை போல பல துறை சார்ந்த ஆராய்ச்சி முயற்சிகள், முன்னெடுப்புகள் தொழில்நுட்பங்களாக உருப்பெற்று பொதுமக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை தொட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் நமது இளைஞர்கள், யுவதிகள் தொடர்ந்து செய்வார்கள் என்று நம்புகிறேன். தேசிய தொழில்நுட்ப தினம் தொடர்பான தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவின் கட்டமைப்பை வடிவமைத்த பொறியியல் புரட்சிகளை பற்றி தமிழில் நான் பதிவு செய்திருக்கிறேன். வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நம்முடைய இந்த கைபேசி தொடர்பான தொலைத்தொடர்பு புரட்சி, இப்போ எல்லா மாநகரங்களிலும் இருக்கக்கூடிய மெட்ரோ என்று சொல்லப்படக்கூடிய ரயில் புரட்சி, பாதுகாப்பு துறையில் நாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறோம், அது தொடர்பான தகவல்கள், விண்வெளி துறையில் வியத்தகு சாதனைகளை தேசிய அளவில் நாம் செய்திருக்கிறோம், சர்வதேச அளவில் அது கவனிக்கப்படுகிறது. அது தொடர்பான தகவல்களை பொறியியல் புரட்சிகள் என்கிற தலைப்பில் சுதந்திர இந்தியாவின் முகத்தை
கட்டமைத்த முக்கிய நிகழ்வுகள் என்கிற வரிசையில் நான் வரிசைப்படுத்தி தமிழிலேயே எழுதியிருக்கிறேன். இது தவிர இப்போ பாதுகாப்பு ஆராய்ச்சியில் நாம் செய்கிற பல புதிய ஆராய்ச்சிகள் பொதுமக்களுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி போர் முனை முதல் தெருமுனை வரை என்கிற போர் முனைக்கு நாம் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் எப்படி தெருமுனை வரை வந்து சாதாரண குடிமகனுடைய அன்றாடங்களை தொட்டு அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்பதை பற்றி தமிழில் எழுதிய பதிவு இது. இதை தவிர இந்தியா 75 என்கிற இந்திய சுதந்திர கொண்டாட்டத்தையொட்டி இந்தியாவினுடைய அறிவியல் தொழில்நுட்ப தரவுகளை முன்வைத்து நானும் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் இணைந்து இந்தியா 75 போர் முனை முதல் ஏர்முனை வரை என்ற இந்த புத்தகத்தை தமிழில் எழுதியிருக்கிறோம். பிறகு நான் முன்பே சொன்னது போல பாதுகாப்பு தொடர்பான தொழில்நுட்பங்கள் எப்படி பொதுமக்களுக்கு பயன்படுகின்றன என்பதனுடைய சில குறிப்புகளின் அடிப்படையில் ஏவுகணையும் கொசுக்கடியும், நாம் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மட்டும் உருவாக்கவில்லை, கொசுக்கடிக்கான மருந்தையும் அதற்கான படைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை குறித்து பல அறிவியல் தமிழ் கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இது. மாணவிகள் பலருக்கு, இளைஞர் யுவதிகளுக்கு விஞ்ஞானி ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பல துறைகளில் விஞ்ஞானி ஆகலாம். இப்ப நம்ம பொதுவெளியில நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்துல் கலாம் அவர்கள் வந்து பாதுகாப்பு துறையில விஞ்ஞானியாக இருந்தார். இப்பொழுது விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் பொதுவெளியில் பரவலாக அறியப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை விண்வெளித்துறையை தாண்டி எந்தெந்த துறைகளில் எல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம். இப்ப வந்து பனிமலையில ஆராய்ச்சி செய்யலாம், எரிமலையில ஆராய்ச்சி செய்யலாம், ஆழ்கடல்ல ஆராய்ச்சி செய்யலாம், துருவ பகுதிகளில் ஆராய்ச்சி செய்யலாம். இப்படி பல ஆராய்ச்சி வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கு. இந்த எல்லா ஆராய்ச்சி வாய்ப்புகளையும் தொகுத்து என்ன படிக்க வேண்டும், அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்ன என்று நான் தொகுத்து அடுத்த கலாம் விஞ்ஞானி ஆகும் வழிகள் என்ற தலைப்பில் தமிழிலேயே புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று கனவோடு இருக்கிற மாணவ மாணவிகள், இளைஞர் யுவதிகள் நீங்கள் இந்த புத்தகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து நூல்களை எழுதியிருக்கிறேன். முக்கியமாக போர் விமானம் அதனுடைய தொழில்நுட்பம் சார்ந்து போர் பறவைகள் என்கிற ஒரு தமிழ் புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஹெலிகாப்டர் தொடர்பான தொழில்நுட்பங்களை எல்லாம் தொகுத்து எந்திர தும்பிகள் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இப்படி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 15 லட்சம் பொறியாளர்கள் உருவாகிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள், யுவதிகள் உங்களுடைய நேரத்தை நன்றாக செலவழித்து புதுமையான திட்டங்களை நீங்கள் உருவாக்கி தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு தொழில்நுட்பத்துறையில் கொண்டு செல்ல இந்த தேசிய தினம் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் என்று நம்புகிறேன். அதற்கான வாழ்த்துக்களையும் நம்பிக்கைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த தினமலர் நாளிதழுக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தினமலர் வாசகர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.